தேர்ஸ்டே நடந்த மில்லட்ஸ் குக்கீஸ் கிளாஸ்க்கான வீடியோ நான் போடவே இல்லை. 2-3 நாள் ஆயிடுச்சு. கொஞ்சம் தீபாவளி பர்ச்சேஸில் பிஸியாக இருந்துட்டோம். ஸோ அதை இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளாஸ். எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே இது கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு. ஏன்னா பேக்கிங்கில் சும்மா கேஷுவலாக வீட்டில் மட்டும்தான் செஞ்சு பார்த்துட்டு இருப்போம். யூடியூப் பார்த்து ஏதோ 1-2 பண்ணுவோம். பட் நல்லா பழகணும்னு சொல்லி நினச்சி தான் வந்தோம். நாங்களே எங்கள் கைப்பட இவ்வளோ அழகாக மில்லட் குக்கீஸ் பண்ணுவோம் நாங்கள் எதிர்பார்க்கல. ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி எல்லாருமே ஒவ்வொன்றையும் டேஸ்ட் பார்த்துட்டு சந்தோஷமாக சொன்னாங்க. ரொம்ப நாள் கழித்து பூமிகா மேம் சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் திருச்சியிலேருந்து ஒரு மேம் வந்திருந்தாங்க. வத்தலகுண்டிலேருந்து ஒரு மேம் வந்திருந்தாங்க. பட் திருச்சியிலேருந்து வர மேம் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால அவங்களுக்காக வெயிட் பண்ணி கிளாஸ் ரொம்ப லேட்டாக தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். முடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா அவங்கவுங்க திரும்ப ஊருக்கு போக லேட் ஆகிடுமேன்னு சொல்லி லாஸ்ட்டில் ஒரு குக்கீஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டு பார்த்தேன். பட் யாருக்கும் மனம் இல்லை. எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க நினச்சதை விட ஸ்பீடாகவே செஞ்சுட்டாங்க. 4 o'clock சொன்ன மாதிரி கிளாஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 4:35 எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ எந்த குறையும் சொல்ல முடியாது. எல்லாரும் ஸ்பீடாக பண்ணாங்க, பர்ஃபெக்டாகவும் பண்ணாங்க. எல்லாமே நல்லாவும் வந்துச்சு. மில்லட்ஸில் செய்கிறது அப்படிங்கிறது ஒரு தனி கிரேஸ் இருக்க தான் செய்தில்ல. அந்த சிறுதானியங்களில் நாம் குக்கீஸ் பண்ணியாச்சு, மஃபின்ஸ் பண்ணியாச்சு. பேசாமல் ப்ரௌனியும் பண்ணிட்டா என்னன்னு தோணுது. ஓகேன்னா சொல்லுங்கள், ப்ரௌனிக்கும் ரெசிபி எடுத்துடுறேன். பக்காவாக செஞ்சு பார்த்துடலாம். கருப்பு கவுனி அரிசியில், மூங்கில் அரிசியில், வரகு அரிசி, சாம அரிசி, சிவப்பரிசி, இப்படி எல்லா வகையான அரிசி வகைகள்லையும் சரி சிறுதானியங்கள்லையும் சரி ப்ரௌனியும் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? ரெடியாக இருக்கீங்களா? ஓகேன்னா சொல்லுங்கள், அதையும் தட்டி தூக்கிடலாம். முடியாதுன்னு ஒன்று இருக்கா என்ன? முயற்சி பண்ணால் எல்லாமே முடியும், எல்லாமே நல்லாவும் வரும். ஸோ அதுக்கான பர்ஃபெக்ட் ரெசிபீஸை உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வர்ற தேர்ஸ்டே அதாவது 16th அன்னைக்கு பேசிக் கப் கேக்ஸ் அண்ட் மஃபின்ஸ் கிளாஸ் வச்சுருக்கேன். அதில் ஆட் ஆனா சாக்கோலாவா கப் கேக்ஸும் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸில் ஜாயின் பண்ண ஆசையாக இருந்தால் விதுஸ் கிச்சன் நம்பருக்கு கால் பண்ணி என்ரோல் பண்ணிடுங்க. என்ன மேம் நீங்கள் தீபாவளி நேரம் அதுவுமா முறுக்கு, எள்ளுருட்டை, அதிரசம், சீடை, லட்டுன்னு பண்ணுறதை விட்டுட்டு இப்படி இன்னும் கேக்கு, ப்ரௌனி, மஃபின்ஸ், குக்கீஸ்னு பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு கேட்குறீங்களா? நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். யாராவது ஓகே சொன்னீங்களா? எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் வரல. ஸோ உங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னு நினச்சி நான் இதையே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் வீட்டுக்கு பலகாரம் போட்டுட்டு தான் இருக்கேன். வீட்டுக்கு போடுற பலகாரத்தெல்லாம் நான் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். முறுக்கு, சீவல், தேங்காய் பர்ஃபி, மாலட்டு இதுக்கான வீடியோஸ் எல்லாம் நான் ஏற்கனவே ரெசிபியோட பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்ஸோட அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் அப்லோட் பண்ணி 1 year ஆயிடுச்சு. அந்த லிங்க்கை நான் கீழே அட்டாச் பண்ணுறேன். பார்க்கணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டுக்கும் நீங்களும் நல்ல பலகாரம் செஞ்சு நல்லபடியாக தீபாவளியை கொண்டாடுங்க. ஓகேவா? தீபாவளி அன்னைக்கும் கேக்கு செஞ்சு கொடுத்து கஷ்டப்படுத்திடாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களோட சேர்த்து எனக்கும் திட்டு விழும். வேண்டாம் ப்ளீஸ். எப்பவும் போல் நம்ம ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸோடவே தீபாவளியை கொண்டாடுவோம். நெக்ஸ்ட் மஃபின்ஸ் கிளாஸில் மீட் பண்ணலாம்.